இந்த கோயிலில் வந்து வீடியோ எடுக்க அனுமதிக்கிறாங்க. எல்லா கோயில்லையும் வீடியோ எடுக்க அனுமதிக்க மாட்டாங்க. இந்த கோயிலில் வந்து வீடியோ எடுக்க அனுமதிக்கிறாங்க. அதனால் வந்து அம்மனை உங்களால் நல்லா பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கோயிலுடைய சிறப்பு நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் ஒரு முக்கியமான சிறப்பை பற்றி நான் சொல்கிறேன். இந்த கோயிலில் வந்து அப்பப்போ ஒவ்வொரு பூஜை வச்சுருப்பாங்க. இந்த கோயிலில் வந்து வளகாப்பு நிகழ்ச்சின்னு ஒரு மாதம் பண்ணுவாங்க, ஆடி மாதம்னு நினைக்கிறேன். அந்த வளகாப்பு நிகழ்ச்சி இந்த கோயிலில் மட்டும் பண்ணுறாங்கங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கோயிலில் பண்ணுறாங்க. இப்போ நிறைய கோயிலில் இது மாதிரி பண்ணுறாங்கன்னு கேள்விப்படுறேன். இந்த கோயிலில் வந்து அந்த ஆடி மாதம் ஒரு வளகாப்பு நிகழ்ச்சின்னு ஒன்று பண்ணுவாங்கங்க. குழந்தை இல்லாத பெண்கள் வந்து இந்த இடத்துல வளகாப்பு பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக குழந்தை பிறக்குங்க. இது உண்மையான தகவல். நான் 2 பேருக்கு நானே போய் பண்ணியிருக்கேன். அந்த 2 பேருக்கும் குழந்தை பிறந்தது. ஒன்று வந்து என் சித்தப்பா பொண்ணு, அவங்களுக்கு வந்து ஒரு 5 வருஷமாக குழந்தை இல்லை. இந்த கோயிலில் சீமந்தம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் என் அத்தை பொண்ணுடைய நாத்தனாருக்கும் 7 வருஷம் எத்தனையோ குழந்தை வந்து நின்று கலைஞ்சி அபார்ஷன் ஆகிருக்கு. அவங்களுக்கும் இந்த கோயிலில் வந்து சீமந்தம் பண்ணி இப்போ அவங்க குழந்தையோடு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு இந்த அம்மா ரொம்ப சக்தி வாய்ந்தவங்கங்க. குழந்தை இல்லாதவங்க எந்த ஊரில் இருந்தாலும் இந்த அம்மன்கிட்ட வந்து உண்மையாலே சீமந்தம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கலாம். இது உண்மையான தகவல். அந்த நிகழ்ச்சி வரும்போது நான் எங்கள் அம்மா கிட்ட கேட்டு உங்களுக்காக நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். எந்த ஊரில் இருந்தாலும் இந்த குழந்தை இல்லாதவங்க இந்த இடத்துல வந்து சீமந்தம் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளவோ மருத்துவமனைக்கு போயிருப்போம், ஆனால் ஒரு சிலது வந்து தெய்வ சக்தியால் மட்டும்தான் முடியும். அது வந்து இந்த அம்மா கிட்ட அந்த சக்தி இருக்குது. இந்த 2 பேரும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க 2 பேருமோ இந்த ஊர் கிடையாது. ஒருத்தவங்க வந்து திருவள்ளூர், இன்னொருத்தவங்க வந்து மறைமலை நகர். அங்கேருந்து வந்து இந்த அம்மா கிட்ட அந்த நாளில் சீமந்தம் பண்ணிக்கிட்டு போவாங்க. இன்னொரு நாள் வந்து பௌர்ணமி அன்னைக்கோ வந்து இங்கே வந்து மண் சோறு சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்படி இந்த அம்மாவுடைய சக்தியை சொல்லிக்கிட்டே போகலாங்க.